அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம எமிஸ் போர்ட்டலில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதில் நம்ம பள்ளிக்கு தேவையான தகவல்களை பதிவு செய்யணும். ஸோ அதை எப்படி பதிவு செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் குரோமை டச் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் உங்கள் ஸ்கூலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த 3 லைனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்கூல் அப்படின்ற கேட்டகரியை டச் பண்ணுங்கள். ஸ்கூல் கேட்டகரியை டச் பண்ணிங்கன்னா ஸ்கூல்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். இதில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அப்படின்றத நீங்கள் டச் பண்ணணும். அதை டச் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே இந்த ஒரு 6 கொஷின்ஸ் மட்டும் விசிபிள் ஆச்சு, அது மட்டும் அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது இங்கே காமிக்கும். இப்போது நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா ஆடில் போய்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வியூ அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேட்டகரி எல்லாம் வரும். ஸ்கூல் பில்டிங் ரெக்யர்மெண்ட்டில் ஸ்கூல் டாய்லெட்டு, அது மெட்டீரியல் டைப் என்ன, சிவிலு ஐட்டம் என்ன, டாய்லெட் யூனிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு தகவல்கள் ஏதாவது நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, ஸ்கூலுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 மேலே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் என்னென்னலாம் தேவைகள் இருக்குது. இப்போ குவாலிட்டி ஆஃப் லேர்னிங்னால் அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா வியூவில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கே தெரியும் உங்கள் ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஆடுன்றதை டச் பண்ணுங்கள். ஆடுன்றதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி, சப் கேட்டகரி, ஐட்டம், குவான்டிட்டி. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியை டச் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ ஒரு கேட்டகரியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பில்டிங் சார்ந்து அப்படின்னா பில்டிங்கை டச் பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சார்ந்து அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் டச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சார்ந்து நமக்கு தேவைகள் இருந்ததுன்னா கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்துக்கிறீங்க. சப் கேட்டகரியை டச் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் பாடி வெயிட் மிஷின் வேணும்னா அதை டச் பண்ணிக்கலாம். ஒன்று ஐட்டம் போனீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். குவான்டிட்டி மட்டும் உங்களுக்கு எத்தனை வேணும், ஒன்றுனா 1 அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே சப்மிட் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி திரும்பவும் போய்ட்டு ஆடுக்கு போகிறீங்க. ஸ்கூல் பில்டிங் சார்ந்து ஏதாவது தேவை அப்படின்னா ஸ்கூல் பில்டிங்கை டச் பண்ணுறீங்க. சப் கேட்டகரியில் டச் பண்ணும்போது ஸ்கூல் பில்டிங்கில் உங்களுக்கு இதில் நிறைய காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் டாய்லெட் வேணுமா, காம்பவுண்ட் வால் வேணுமா, இல்லை எக்ஸிஸ்டிங் காம்பவுண்ட் வாலா, ஏற்கனவே இருக்கிற காம்பவுண்ட் வாலை பாதியிலே நிற்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தேவைகள் இருக்குது. அந்த மாதிரி கேட் வேணுமா, சிசிடிவி கேமரா வேணுமா, அந்த நிறைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் உங்கள் ஸ்கூலுக்கு என்ன தேவையோ, சப்போஸ் சோலார் பேனல் வேணுமா, எது வேணுமோ நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு முக்கியமான தேவை எதுன்னு பார்க்கணும். அந்த தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பதிவு பண்ணணும். நீங்கள் அடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணுறது தான். ஒன்று ஐட்டம் செலக்ட் பண்ணுறீங்க, ஒன்று எத்தனை யூனிட் வேணும் அப்படின்றத நீங்கள் எத்தனை வேணுன்றதை இங்கே நம்பர் கொடுக்குறீங்க, சப்மிட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக இப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் வருது பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டர் சார்ந்தெல்லாம் வரும். டாய்லெட், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இதில் வரும். பம்ப் வேணுமா, செப்டிக் டேங்க் இந்த வேணுமா, ஹெல்த் சுத்தம் சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். ஸோ நியூவாக ஆர்ஓ பிளான்ட் வேணுமா, பியூரிஃபையர் வேணுமா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லும்போது 1 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.